வணக்கம். தீம்கள் மூலம் பக்கத்தை வடிவமைத்தல் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்கப் போவது தீம்களுக்கு அறிமுகம், தீம்களை தேடுதல் மற்றும் ஒரு பேசிக் தீமை நிறுவுதல். இந்த டியூட்டோரியலை பதிவு செய்ய நான் பயன்படுத்துவது உபுண்டு இயங்குதளம், Drupal 8 மற்றும் Firefox வெப் பிரவுசர். உங்களுக்கு விருப்பமான எந்த வெப் பிரவுசரையும் பயன்படுத்தலாம். ஏற்கனவே நாம் சொன்னது போல Drupal வெப்சைட்டை நமக்கு தேவையானவாறு காட்டலாம். இவை சில Drupal சைட்களின் தோற்றம். அவை ஒவ்வொன்றும் முற்றிலும் வித்தியாசமாக இருப்பதை காண்க. இவை தீம் மூலம் செய்யப்படுகின்றன. தீம்கள் மூலம் சைட்டை நமக்கு தேவையானவாறு காட்டலாம். இங்கு தீம்ஸில் நினைவில் வைக்க வேண்டியவை சில உள்ளன. நாம் சில இடங்களில் இருந்து தீம்ஸை பெறலாம். Drupal.org இல் இலவசமாக தீம்ஸ் கிடைக்கும். அவை கான்ட்ரிபியூட்டட் தீம்ஸ் எனப்படும். அல்லது விற்பனையாளரிடமிருந்து காசு கொடுத்தும் வாங்கலாம். அல்லது artisteer.com இல் இருந்து Artisteer போன்ற தீமை நாமே உருவாக்கிக் கொள்ளலாம். கான்ட்ரிபியூட்டட் தீம்கள் drupal.org/project/themes இல் கிடைக்கும். தீம் மூலம் ப்ளாக் ரீஜியன்ஸ் நிர்ணயிக்கப்படுகின்றன. எனவே வெப்சைட்டில் எங்கு ப்ளாக்ஸை வைக்கிறோம் என்பது தீமிங் ப்ராசஸின் ஒரு பகுதி. தேவையான ரீஜியன் இல்லையெனில் அது தீமின் பிரச்சனை, ப்ளாக்கின் பிரச்சனை இல்லை. இப்போது தீம்ஸ் பற்றி மேலும் அறிந்து கொள்வோம். Drupal.org இல் சில சிறப்பான இலவச தீம்களை நாம் பெறலாம். drupal.org/project/themes க்கு செல்க. இங்கு கிடைக்கும் சில தீம்களை காண்போம். முன்னர் மாடியூல்ஸ் டியூட்டோரியலில் நாம் பயன்படுத்தும் Drupal பதிப்பிற்கு பொருந்தும் கோர் கம்பேட்டிபிலிட்டியை நாம் ஃபில்டர் செய்தோம் என்பதை நினைவு கொள்க. இங்கு 2000க்கும் மேற்பட்ட தீம்கள் உள்ளன. இந்த டியூட்டோரியலை பதிவு செய்யும் போது Drupal 8க்கு எண்ணிக்கை குறைவு. ஆனால் நீங்கள் பார்க்கும்போது எண்ணிக்கை அதிகரித்திருக்கும். அடுத்து தீம்களை தேடி மதிப்பிட கற்போம். இவையும் மாடியூல்கள் போன்றதே. இங்கு Drupal.org இல் ஆரம்பிப்போம். இப்போது கோர் கம்பேட்டிபிலிட்டி மூலம் ஃபில்டர் செய்தால் அவை மோஸ்ட் இன்ஸ்டால்ட் மூலம் சார்ட் செய்யப்படுகின்றன. எனக்கு அடாப்டிவ் தீம் முதலில் வருகிறது. பின்னர் பூட்ஸ்ட்ராப் வருகிறது. பூட்ஸ்ட்ராப் ஐ கிளிக் செய்க. மாடியூல் டியூட்டோரியல்களில் நாம் பார்த்த DMV ஐ நினைவு கொள்க. இங்கேயும் அதையே பயன்படுத்த வேண்டும். முதலில் டாக்குமென்டேஷன் ஐ படிக்கவும். மெயின்டெனன்ஸ் ஐ பார்க்கவும். அதன்பின் வெர்ஷன்ஸ் மற்றும் புரொஜெக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் ஐ காண்க. இந்த டியூட்டோரியலை பதிவு செய்யும் போது இந்த தீம்க்கு Drupal 8x 3.0 Alpha 1 வெர்ஷன் இருக்கிறது. ஒரு டெவலப்மெண்ட் வெர்ஷனும் உள்ளது. நீங்கள் காணும்போது இந்த தீமின் Drupal 8 பதிப்பு இந்த பச்சை பகுதியில் காணலாம். கான்ட்ரிபியூட்டட் தீமில் 3 வகை தீம்கள் உள்ளன. முதலாவது சிம்பிள் கான்ட்ரிபியூட்டட் தீம். இதை நீங்கள் கான்ஃபிகர் செய்யலாம். இரண்டாவது பூட்ஸ்ட்ராப் அல்லது Zen போன்ற ஸ்டார்டட் தீம்ஸ். இது நம் CSS ஐ சேர்க்க ஒரு காலி ஸ்கிரீனையும் சிறிய ஃப்ரேம்வொர்க்கையும் கொடுக்கும். மூன்றாவது பேஸ் தீம். இதில் மற்ற சப் தீம்களையும் சேர்க்கலாம். இதற்கு உதாரணம் அடாப்டிவ் தீம். ஆனால் அனைத்திற்கும் கட்டளைகள் பொதுவானது. டாக்குமென்டேஷன் ஐ படிக்கவும், மெயின்டெனன்ஸ் ஐ காணவும், பின் வெர்ஷன்ஸ் ஐ கவனிக்கவும். இப்போது ஒரு கான்ட்ரிபியூட்டட் தீம் ஐ நிறுவுவோம். drupal.org/project/zircon க்கு செல்வோம். கீழே வரவும். இது குறிப்பாக Drupal 7 மற்றும் 8 க்காக உருவாக்கப்பட்ட ஒரு நல்ல தீம். இது பல சைட்களில் பயன்படுத்தப்படவில்லை. இது Drupal 8 க்கு தயாராக உள்ளது. இதை நாம் பயன்படுத்துவோம். tar.gz இல் ரைட் கிளிக் செய்து அந்த லிங்கை காப்பி செய்க. இது மாடியூல்களை நிறுவுவது போன்றதே. நம் சைட்டுக்கு வருவோம். இம்முறை கிளிக் செய்க, அப்பியரன்ஸ், பின் இன்ஸ்டால் நியூ தீம். மீண்டும் மாடியூல்ஸ் செய்தது போலவே URL ஐ பேஸ்ட் செய்து இன்ஸ்டால் ஐ கிளிக் செய்க.
அந்த தீம் நம் வெப் சர்வரில் டவுன்லோட் ஆகிவிட்டது. அதை செயலுக்கு கொண்டு வருவோம். இன்ஸ்டால் நியூலி ஆடட் தீம்ஸ் ஐ கிளிக் செய்க. கீழே அடியில் Zircon ஐ காணலாம். A flexible, recolorable theme with many regions and a responsive, mobile-first layout. Install and set as default ஐ கிளிக் செய்க. ஏற்கனவே நாம் சொன்னது போல புது themes ஐ நிறுவினால் கன்டென்ட் மாற்றம் ஏதும் இருக்காது. blocks ஐ மட்டும் இடமாற்ற வேண்டியதாக இருக்கும். அடுத்து செட்டிங்ஸ் பற்றி சற்று காண்போம். இங்கு செட்டிங்ஸ் ஐ கிளிக் செய்க. இங்கு Zircon இன் டோகிள் டிஸ்ப்ளே மற்றும் ஷார்ட்கட் ஐகான் இன் செட்டிங்ஸ் ஐ காணலாம். லோகோவை மாற்ற வேண்டுமெனில் அதற்கு குளோபல் செட்டிங்ஸ் க்கு சென்று லோகோ இமேஜ் செட்டிங்ஸ் இல் மாற்றலாம். சேவ் ஐ கிளிக் செய்க. பின் நம் சைட்டுக்கு வருவோம். இதுதான் Zircon, Drupalக்கான சுலபமான சிறப்பான ஒரு தீம். கிளிக் செய்க ஸ்ட்ரக்சர் பின் Blocks. Demonstrate block regions for Zircon ஐ கிளிக் செய்க. இங்கு பல block regions ஐ காணலாம். ஒரு header region, மெயின் மெனு block region இல் மெயின் மெனுவை வைக்க வேண்டும். அப்போதுதான் அது சரியாக தோன்றும். ஒரு ஸ்லைட்ஷோ region உள்ளது. View slideshow போன்று ஏதேனும் இருந்தால் இதை பயன்படுத்தலாம். ஒரு featured block region, Help, Sidebar First, Sidebar Second, Content, Panel First, Panel Second இல் column 1, 2, 3 மற்றும் 4, பின் Footer region. நம் டிஃபால்ட் தீமில் இருந்த சில regionகள் இதில் இல்லை என்பதை காண்க. இதில் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை காணலாம். Header region இல் பல உள்ளன. Powered by Drupal block ஐ Footer region இல் முன்னர் வைத்தோம். இப்போது அது header இல் உள்ளது. மீண்டும் அதை Footer இல் வைப்போம். உடனே அது header இல் இருந்து சென்று விடுகிறது. Status messages ஐ header இல் இருந்து Messages க்கு மாற்றுவோம். Footer மெனுவை மீண்டும் Footer இல் வைப்போம். Search, Site Branding, User Account மெனு ஆகியவை அங்கேயே இருக்கட்டும். Primary menu தவறான இடத்தில் உள்ளது. அதை சரிபார்ப்போம். Save Blocks ஐ கிளிக் செய்க. நம் சைட்டுக்கு வருவோம். இங்கு மெயின் மெனுவை காணவில்லை. ஏனெனில் இந்த தீமில் பிரைமரி மெனு இல்லை. எனவே நம் மெயின் நேவிகேஷன் ஐ எடுத்து அதை மெயின் மெனுவுக்கு மாற்றுவோம். கீழே வந்து அனைத்தையும் ஒருமுறை சரிபார்ப்போம். கண்டென்ட் ஏரியாவில் ஹெல்ப் ப்ளாக் உள்ளது. அதை ஹெல்ப் இல் வைப்போம். பேஜ் டைட்டில், பிரைமரி அட்மின் ஆக்ஷன்ஸ் மற்றும் பேஜ் டாப்ஸ் சரியாக உள்ளன. சைட்பார் ஃபர்ஸ்ட் இல் வெல்கம் டு Drupalville, புக் நேவிகேஷன், ரீசென்ட் ஈவென்ட்ஸ் ஆடட் மற்றும் டூல்ஸ் உள்ளன. டூல்ஸ் மெனுவை சைட்பார் செகண்ட் இல் வைப்போம். இதை முன்னர் செய்யவில்லை. இங்கு 4 பேனல் ரீஜியன்ஸ் உள்ளன. அவற்றில் நாம் தேவையானவற்றை வைக்கலாம். சேவ் ப்ளாக்ஸ் ஐ கிளிக் செய்க. நாம் மாற்றியவற்றை சரிபார்ப்போம். இப்போது சரியாக உள்ளது. மெயின் மெனு ப்ளாக் ரீஜியன் இல் நம் மெனுவை சரியாக வைத்துள்ளோம். சில வண்ணங்களை சேர்த்து ஒரு இன்லைன் மெனுவை CSS கொடுக்கிறது. புக் நேவிகேஷன் மற்றும் ரீசென்ட்லி ஆடட் ஈவென்ட்ஸ் இடப்பக்கம் உள்ளன. டூல்ஸ் வலப்பக்கம் உள்ளது. இடப்பக்கம் சைட்பார் ஃபர்ஸ்ட் மற்றும் வலப்பக்கம் சைட்பார் செகண்ட் உள்ளது. அனைத்து கண்டென்ட்டும் நடுவில் உள்ளன. இங்கு மேலும் சிலவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். நம் தீம்ஸ் ஐ மாற்றினால் கண்டென்ட் ஐ தவிர அனைத்தும் மாறிவிடும். புது ஃபான்ட்ஸ், புது ஃபான்ட் ஸ்டைல்ஸ், புது H3 டாக்ஸ், புது ப்ளாக் ரீஜியன்ஸ், லேஅவுட்ஸ் மற்றும் புது footer ஏரியா. ஆனால் நம் கண்டென்ட் மற்றும் கண்டென்ட் இன் லேஅவுட் மாறுவதில்லை. அவற்றை மாற்ற பேனல்ஸ் அல்லது டிஸ்ப்ளே ஃபீல்ட்ஸ் ஐ பயன்படுத்த வேண்டும். அவை drupal.org இல் கிடைக்கும் add-on moduleகள் ஆகும். தீம்கள் அற்புதமானவை. இப்போது இது ஒரு சிம்பிள் தீம். ஆனால் Drupalக்கு சில சிக்கலான தீம்களும் உள்ளன.
drupal.org/projects/themes க்கு வருவோம். சில Drupal 8 themeகளை காண்போம். உங்களுக்கு விருப்பமான சில themeகளை நிறுவி அவற்றில் வேலை செய்து பார்க்கவும். themeகள் ஒரு சைட்டில் எவ்வாறு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என அறிய இது சிறந்த வழி. இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது. சுருங்க சொல்ல இந்த டியூட்டோரியலில் நாம் கற்றது themeகளுக்கு அறிமுகம், themeகளை தேடுதல் மற்றும் ஒரு பேசிக் theme ஐ நிறுவுதல். இந்த வீடியோ அக்வயா மற்றும் OS Training இல் இருந்து எடுக்கப்பட்டு ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டம் ஐஐடி பாம்பேவால் மாற்றப்பட்டது. இந்த இணைப்பில் உள்ள வீடியோ ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது. அதை தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு செய்முறை வகுப்புகள் நடத்தி இணைய வழி பரீட்சையில் தேர்வோருக்கு சான்றிதழ் அளிக்கிறது. ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்திற்கு நிதியுதவி இந்திய அரசின் NMEICT மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் மற்றும் NVLI மத்திய கலாச்சார அமைச்சகம். இந்த டியூட்டோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஐஐடி பாம்பேயிலிருந்து பிரியா. நன்றி.